கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விழுப்புரத்தில் பேட்டியளித்துள்ளார். மேலும் சாராய வழக்கில் கைது செய்தால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்கிறார் என்று குற்றம் சாட்டியதோடு சாராய வணிகர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கடுமையாக சாடினார். மேலும் முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கும் ஸ்டாலின், மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கருத்து தெரிவித்த மருத்துவர் ராமதாஸ், முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து இந்த கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக டெல்லி கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பின் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தடுப்புகளை மீறி சில மாணவர்கள் செல்ல முயன்ற நிலையில் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மாணவர்களை வலுக்கட்டாயமாக பேருந்தில் காவல்துறையினர் ஏற்றினர். கடந்த 10 ஆண்டாக மோடி கவர்மெண்ட் இருக்காங்க மத்திய அரசுல. ஒவ்வொரு வாட்டியும் 2017 இருந்து என்டிஏ தொடங்கிட்டாங்க நேஷனல் ட்ரெஸ்ஸிங் ஏஜென்சி என்ற பேர்ல. ஒவ்வொரு வாட்டியும் எல்லா இயர்ல 1 இல்ல 2 ஊழல் நடக்கிறாங்க, 1 இல்ல 2 பேப்பர் லீக் நடக்கிறாங்க. எல்லாவற்றும் இந்த மாதிரி ஏதோ நான் கேட்டிருக்கேன், எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. இது வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். கடந்த 10 ஆண்டுல எங்களுக்கு சொல்யூஷன் வேணும். அதுக்கான மெயின் டிமாண்ட் வந்து அந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எதுக்கும் போனோம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு அவங்க ராஜினாமா பண்ணணும். 2, என்டிஏ மொத்தமாக ஸ்கிராப் பண்ணணும். என்டிஏ இஸ் நாட் குட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். என்டிஏ இஸ் நாட் கிவிங் அஸ் எனிதிங் குட். இந்த வேலையில எஸ்எஃப்ஐ இந்த மாணவர் சங்கத்தை எங்களோட டிமாண்ட் இந்த 2 தான். அதுக்கப்புறம் கிருத்தியமா எக்ஸாம் நடக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஏஜென்சி கொடுக்கணும், ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஏதோ ஊழல் நடக்கும் போதும் இந்த மாதிரி வருவாங்க. ஓகே, சிபிஐ கொடுக்குறோம், இல்லை இடி கொடுக்குறோம், இல்லை இன்னொரு ஏஜென்சி கொடுக்குறோம். இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறேன். எங்களுக்கு ஜஸ்டிஸ் இது வரைக்கும் கிடைக்கிறேன். எங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் தான் வேணும். அதுக்காக முதலாவது கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்க என்டிஏ ஸ்கிராப் பண்ணணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இது வெறும் நெட்டுக்கார போராட்டம் இல்லை. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய போராட்டம் இந்த மாணவர் சங்கத்துக்கு கீழே நீட்டுக்கு எதிராக நடத்து 2016 இருந்து. நீட்டு, சியூடி, யூஜி, சியூடி, பிஜி என்ன கூட முடியாது. இந்த மாதிரி அவ்வளோ எக்ஸாம்ஸ்ல ப்ராப்ளம் நடத்திட்டு ஊழல் நடத்திட்டு இந்த போராட்டம் இன்னும் தொடரும். எஸ்எஃப்ஐ இந்தியா இருந்து எங்களோட தான் கடந்த 10 வருஷம் நாங்கள் இங்கே போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கோம். இனி அது போயிட்டு கூட இருக்கும். காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2.14 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செயல்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நிலம் விற்பது, வாங்குவது, பாகப்பிரிவினை ஆகியவற்றிற்கு பத்திரப்பதிவுகள், திருமண பதிவு என தினம்தோறும் பத்திரப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தின் பொறுப்பாளராக நித்யானந்தம் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீரென காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நுழைந்து சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 2,14,000 பணம் பறிமுதல் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. உதகையிலிருந்து இயக்கப்பட்ட வெளிமாநில பதிவு எண் கொண்ட 3 ஆம்னி பேருந்துகளை போக்குவரத்து துறை பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் சுற்றுலா விதிகளை மீறி இயங்கும் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்யப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி இன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு புறப்பட்ட வெளிமாநில பதிவு எண் கொண்ட 3 பேருந்துகளை பறிமுதல் செய்து ஆர்டிஓ தியாகராஜன் நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் 3 பேருந்துகளுக்கும் தலா ரூபாய் 10,000 அபராதம் விதித்தார். இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறுகையில், இன்று முதல் பாண்டிச்சேரி, கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவித்தனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர், நியாய விலைக் கடையில் துவரம் பருப்பின் இருப்பு அதிகமாக இருந்ததால் நியாய விலைக் கடை ஊழியருக்கு 225 ரூபாய் அபராதம் விதித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் தாலுகாவிற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பல்வேறு அரசு சார்ந்த திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக வாழைப்பந்தல் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆய்வு செய்தபோது பள்ளி குழந்தைகளுடைய கற்றல் திறமைகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்தபோது
பள்ளி கட்டிட தரத்தை ஆய்வு செய்து சிதிலமடைந்ததை உடனடியாக இடிக்க உத்தரவிட்டார். மேலும் மேலப்பந்தை பகுதியில் வருகை தந்தபோது திடீரென நியாய விலைக் கடையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது துவரம்பருப்பின் இருப்பு 3 கிலோ அதிகமாக இருந்ததால் நியாய விலைக் கடை ஊழியருக்கு 225 ரூபாயினை மாவட்ட ஆட்சியர் அபராதமாக விதித்தார். மேலும் மாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றுக் கொண்டார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த குடும்பத்தாருக்கு தலா 10 லட்சம் காசோலையை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.